வெல்கம் டு தஞ்சை பிளாக் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு மக் டிசைன் எப்படி பண்ண போகிறோங்க, ஒரு டீ கப்பு அதை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதோட மாடல் வந்து இந்த இருக்குது. இதுதான் அதோட மாடல். தெரியுதுங்களா? இந்த மக் டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க எப்படி டிசைன் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நியூ ஃபைல் எடுத்துக்கங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்கோட சைஸ் வந்து மக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா வித்து வந்து 8, ஹைட் வந்து 3.5. ஓகே, அதாவது இது வந்து 8 3.5. ஓகே, 3.5 8 அவ்வளோதான் சைஸு. இந்த சைஸை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ச்சஸில் மாற்றிக்கோங்க. வித்து வந்து 8, ஹைட்டு வந்து 3.5, ரெசல்யூஷன் 300. ஓகே, க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து ஃபோட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி வந்து மேக்ஸிமம் பேக்ரவுண்டை வந்து கட் பண்ணி வச்சிங்கன்னா தான் ஃபோட்டோ நல்லாயிருக்கும். நம்ம வந்து கண்டபடி பேக்ரவுண்டோட ஃபோட்டோ வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஓகே, இப்போ இங்கே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. ஹேரையும் நீங்கள் வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துங்க. ஹேர் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேரையும் சேர்த்து செலக்ட் பண்ணி இந்த பேஜில் வந்து இறக்கிக்கோங்க. எப்படி இருந்தால் நல்லாயிருக்குங்கிறத நீங்கள் தான் வந்து அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே விட்டோம்னா அது நல்லா இருக்காது. இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வேணும் இல்லையா? பேக்ரவுண்ட் வேணும், ஒரு டிசைன் நம்ம பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு நான் வந்து ஏற்கனவே வந்து இது வந்து பிஎஸ்டி ஃபைலாக என்கிட்ட இருக்கிறது. இந்த மாதிரி வந்து ஒரு பிஎஸ்டி ஃபைலை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இறக்கிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், அதை எடுத்துக்கங்க. இந்த மாதிரி இந்த பேக்ரவுண்ட் எடுத்து அப்படியே உள்ளே வந்துட்டு இழுத்து விட்டிங்கன்னா உள்ளே வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஆனால் இதில் இன்னும் வந்து பேர் வரணும், இன்னும் கொஞ்சம் வந்து டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். பட் ஒரு ஒரு ஓவராலாக எப்படி பண்ணணுங்கிறது தான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த எட்ஜும் வந்து கப்போட அந்த ஹேண்டில் கிட்ட வந்துடும். உங்களுக்கு இந்த சென்ட்ரு பேஜ் தான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். இந்த சைடு வந்து உங்கள் கப்பு பிடிச்சிருக்கீங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் வந்து ஃபோட்டோ தெரிய போகுது. ஜஸ்ட் கீழே இந்த மாதிரி இதுவும் பிஎஸ்டி ஃபைல் தான் நான் ஏற்கனவே வச்சுருக்கிறது. இந்த மாதிரி பிஎஸ்டி ஃபைல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு வந்து எடுக்கணுங்கிறத வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பிஎஸ்டி ஃபைலாகவே இருக்கும், அதனால் நீங்கள் எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை இப்படி காப்பி பண்ணுறதுக்கு இப்போ இதுலேருந்து இப்படி எடுத்திங்கன்னா இப்படி வந்துடும். இதை வந்து காப்பி பண்ணுறதுக்கு வந்து ஆல்ட் அமுக்குனீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே, நான் இதை பார்த்தோன்னா ஒரு ஐடியா வந்துச்சு, அதனால் நான் இதை செட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஓனாக வந்து
உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு எல்லாமே வந்து ஒன்று பார்த்து தான் இன்னொன்று நம்ம செய்கிறோம். எதுவுமே வந்து நம்மளாக உருவாக்குறதுன்னு நம்ம நினச்சிக்க கூடாது. நானும் இப்படி தான். இதில் வந்து ப்ரீ வெட்டிங் இருக்கா, இது வந்து அவ்வளோதான். ரைட் க்ரோம்ன்ற இடத்துல வந்து பேரை போட்ட வேண்டியதுதான். அவ்வளோதான், டிசைன் முடிஞ்சிருச்சு. எப்போதுமே கப்பை டிசைன் பண்ண போகும்போது கப்பை வந்து நம்ம இப்படி தான் பிடிப்போம். ஸோ இந்த சைடும் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் பார்த்துங்க. எந்த லெட்டராக இருந்தாலும் சென்டரில் வர மாதிரி பார்த்துங்க. இந்த சைடு மேலே இல்லை கீழேன்னு நம்ம வந்து ஃபோட்டோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிச்சுன்னா ஃபோட்டோ சின்னதாயிரும், விசிபிளாக இருக்காது. அதே மாதிரி ஃபோட்டோ வந்து பெரிய ஃபோட்டோவாக நிற்கிற மாதிரியான ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக வைக்காதீங்க. மேக்ஸிமம் ஆஃப் சைஸ், அவங்க முகம் தெரிகிற மாதிரி இருந்தால் தான் அந்த விசிபிள் பார்க்குறதுக்கு ஒரு அப்பீரியன்ஸாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் டிசைன் தான். இதேமாரியே வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம கற்றுக்கிற ஆர்வமும் வரும். அதை நம்ம பார்க்க போகும்போது, நம்ம செஞ்சு நம்மளே பிரிண்ட் போட்டு நம்ம பார்க்க போகும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் நம்மளுக்கு. இதே போல் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.